அடுத்தபடியாக நம்முடைய காங்கிரஸ் வந்தாங்களா? இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் திரு கணேசன் அவர்கள் நம்முடைய இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை கணேசராஜா அவர்களுக்கு சிலை பொன்னாடை போடும் போது அன்புகள் தயவு செய்து கரவசம் கொடுப்பதற்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பொன்னாடை அணிவிக்கும் போது கண்டிப்பாக கரவசம் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பேராசிரியர் மாவட்ட கழக செயலாளர் நம்முடைய அன்பிற்குரிய தச்சை கணேசராஜன் அவர்கள் உரையாற்றுவார். பேரன்புள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தினுடைய பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, இன்னும் பகுதி கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு ஏற்ப, பாடல் வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து மறைந்த, இன்றும் நம்மோடு இறந்தும் இரவா புகழுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கர்ம வீரர் காமராஜருடைய 124வது இந்த பிறந்த தினத்தை நாம் எல்லாம் அவருக்கு நினைவு கூறும் வகையிலே இங்கே கலந்து கொண்டதில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. எத்தனையோ ஒரு வாழ்க்கையில வாழ்றாங்க, இருக்காங்க, போறாங்க. ஆனா மனிதருள் மாணிக்கமாக தன்னலங்கருதாமல் இந்த மண்ணலங்கருதி வாழ்ந்த மாமனிதர்களில் ஒருவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி தெரியாத பெயர்களே இல்லாமல் செய்வோம், கருத்தாக பழந்தொழில் பயிலுவோம், ஊரில் கஞ்சிக்கில்லை என்ற சொல்லினை போக்குவோம் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஒரு பாடல் வரும் மலைக்கல்லன் படத்துல. அதே போல தெருவெங்கும் கல்விகள் கட்டியவர் மாண்புமிகு கர்ம வீரர் ஐயா காமராஜர் அவர்கள். அவருடைய வாழ்ந்த காலத்திலே குழந்தைகள் பாலுக்காகவும் அளவில்லை, படிப்புக்காகவும் அளவில்லை. கல்வி, விவசாயம், தொழில் மூன்றும் ஒருங்கே இந்த தமிழ்நாட்டில் வளர்ந்தது என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் மட்டும்தான் என்று சொல்லி, தன்னுடைய காலத்தில் அந்த காளிமுத்தண்ணன் கர்ம வீரரை பற்றி சொல்லும் போது ஒரு அருமையான விஷயத்தை சொல்லுவார். 9 ஆண்டு காலம் இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக சிறைவாசம் அனுபவித்தவர், 9 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இருந்தவர், 4 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆனால் அவருடைய காலத்தில் 2 முறை இந்த இந்திய திருநாட்டின் பிரதமரை உருவாக்கிய பச்சை தமிழர் காமராஜர். அவர் வாழ்ந்த பிறகு அவருடைய வீட்டை அந்த வீட்டு ஓனர் எடுத்துக்கொண்டார். அவர் ஓட்டிய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவருடைய புகழை இந்த நாடு எடுத்துக்கொண்டது.
தனது ஆஸ்தியை மட்டுமே ஆஸ்தியாக விட்டு சென்றவர் கருமை வீரர் காமராஜர். இவர் போல் யார் உண்டு என்று அண்ணன் காளிமுத்து அவர்கள் சொல்லுவார்கள். அதனால இன்றைய நாள் நம்முடைய 124வது பிறந்த நாளில் கலந்து கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். அண்ணன் ஜெரால்ட் அவர்கள், அண்ணன் ஜெனி அவர்கள் இப்போது பயனாளிக்கு கையெழுத்து வழங்குகிறார்கள்.